ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे जयप्रतापस्वामिनिधि नामिने आचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशोदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवाचार्य गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து கோபியர்களின் பிரேமை. பகவான் கிருஷ்ணர் மேல கோபியர்கள் எந்த அளவுக்கு பிரேமை வைத்திருக்கிறார்கள் அந்த தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப மிக உயர்ந்த ஒரு பக்தி. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எல்லாருக்கும் போதிச்சிருக்கார். ரம்யா காச்சித் உபாசனா பிரஜவது வர்க்கேனயா கல்பிதா. உபாசனா வழிபாடு. பிரஜவதுன்னு இந்த கோபியர்கள், பிருந்தாவனத்துடைய கோபியர்கள், அவர்கள் எவ்வாறு கிருஷ்ணரை நோக்கி தன்னுடைய மாதுரிய பிரேமையை தெரிவித்தார்களோ, வர்க்கேன யா கல்பிதா, அந்த பாதையை நாம் அந்த பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு போதிக்கிறார். ஸோ கோபியர்கள் கௌர் கோவிந்த் சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையா சொல்வார். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவருடைய விளக்கத்தை வந்து ஸ்ரீல கௌர் கோவிந்த் சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிருந்தாவனத்துல நடக்கக்கூடிய எல்லா லீலைகளும் ஐஸ்வர்ய சிதிலா அப்படின்னு சொல்றாரு. பிருந்தாவனத்துக்கு வெளியில நடக்கக்கூடிய லீலைகள், கிருஷ்ணாவுடைய லீலைகளை வந்து 125 வருட லீலைகள். இதை ஆச்சாரியர்கள் 3ஆக பிரிக்கிறாங்க. பிருந்தாவன லீலைகள், மதுரா லீலைகள் அண்ட் துவாரகா லீலை. பிருந்தாவன லீலைகள் கிருஷ்ணா வந்து 11 வயது வருடங்கள் தான் செஞ்சார். 11 வருடங்கள் தான் செஞ்சார். 11 வயசு வரைக்கும் தான் பிருந்தாவனத்துல லீலைகள் செய்தார். மேக்சிமம் லீலைகள் கிருஷ்ணா வந்து துவாரகால செஞ்சார். ஆனால் ஆச்சாரியர்கள் பிருந்தாவன லீலைகளை வந்து ரொம்ப பிரமாதமா வர்ணிச்சிருக்காங்க. நிறைய ஆச்சாரியர்கள், சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், சில சனாதன கோஸ்வாமி, பிரபுபாதர், நிறைய ஆச்சாரியர்கள் கிருஷ்ணாவுடைய பிருந்தாவன லீலைகள் தான் ரொம்ப பிரமாதமா வர்ணிச்சிருக்காங்க. அப்படி என்ன பிருந்தாவன லீலைகள்ல அப்படி என்ன விசேஷம்? குறிப்பா நம்ம கோபியர்களுடைய பிரேமையை நம்ம எடுத்துக்கிறோம். ஐஸ்வர்ய சிதிலா அப்படின்னா, கிருஷ்ணா வந்து பிருந்தாவனத்துல தன்னுடைய ஐஸ்வர்யங்களை தெரிவித்தாலும் இந்த கோபியர்களுடைய அன்பு வெரி ஸ்ட்ராங்காம். மாதுரிய பிரேமை வெரி ஸ்ட்ராங்காம்.
அதனால கிருஷ்ணாவுடைய ஐஸ்வர்யங்களை பார்த்தாலும் அவர்களுடைய அன்பு சுருங்கதம். இத ஸ்ரீல விஸ்வநாத தாக்கூர் இந்த மாதிரி சொல்றார். அவருடைய அன்பு சுருங்காதமா. சரி, அந்த அன்பு சுருங்காது. சாதாரணமா கிருஷ்ணா துவாரகாலேயோ மதுராலேயோ ஐஸ்வர்யங்களை தெரிவிக்கும் பொழுது, காமிக்கும் பொழுது, அவர் மேல அன்பு வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய அன்பு சுருங்கி மரியாதை மேலோங்கும். அதுக்கு பேரு பிரீத்தி சங்குச்சிட்டா அப்படின்னு சொல்றாரு. சங்குச்சிட்டான்னா சுருங்கிறது. ஸோ துவாரகா அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் துவாரகால எப்படி பிரீத்தி சங்குச்சிட்டா அது நடக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரஜபூமியில இருக்கக்கூடிய கோபியர்களுடைய லீலைகளை, கிருஷ்ணா கூட நடந்த லீலைகள்ல எவ்வாறு ஐஸ்வர்ய சிதிலா அப்படிங்கிறத அதையும் பார்க்கலாம். கிருஷ்ணா வந்து துவாரகால ஸ்ரீமதி ருக்மிணி தேவிகிட்ட வந்து விளையாடுறாரு. ஸ்வக்கீய ரசம். மாதுரிய பிரேமையில 2 வகை இருக்கு. ஒன்னு ஸ்வக்கீயா, இன்னொன்னு பரக்கீயா. ஸ்வக்கீய ரசத்துல கிருஷ்ணா துவாரகால ஸ்ரீமதி ருக்மிணி தேவி கூட அவர் வந்து ஜோக் அடிச்சு பேசுறாரு. ஓ ருக்மிணி, நீ என்னையே கல்யாணம் பண்ணிட்ட, என்னைய கல்யாணம் பண்றதுக்கு பதிலா நீ வந்து சிசுபாலனையோ வேற யாரையாவது நீங்க கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஜராசந்தன், இவங்கெல்லாம் பெரிய பெரிய அரசர்கள், இவங்களை நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாங்க. நானும் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு இளையன், ஒரு ப்ராப்பர் வர்ணம் கூட கிடையாது எனக்கு. அதனால ஒரு ருக்மிணி, நான் உனக்கு இப்பவும் சான்ஸ் கொடுக்குறேன். நீ வந்து விரும்பினால் நீ அவர்களை போய் திரும்பவும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். சிசுபாலனையோ ஜராசந்தனையோ நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். கிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு ஜோக் அடிச்சு பேசுறாரு ருக்மிணி தேவிட்ட. ருக்மிணி தேவி இதை கேட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணா என்னையை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கிருஷ்ணா உடனே ருக்மிணி தேவியை தன்னுடைய மடியில எடுத்து வச்சு அவர் சமாதானப்படுத்தி அவர் வந்து அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு, கேரண்டி கொடுக்குறாரு, நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. இதைத்தான் ஹிஸ் கௌர் கோவிந்த் சுவாமி மகாராஜ் என்ன சொல்றாரு, பிரீத்தி சங்குச்சிட்டா. பிரீத்தி சுருங்கிடும், அன்பு சுருங்கிறது. ஏன்? இது துவாரகால் நடக்குது. இதுக்கு பேர் டெக்னிக்கலி வந்து சம்பிரம மாதுர்யா அப்படின்னு சொல்லுவோம். சம்பிரம மாதுர்யா, மாதுர்யா சுருங்கிரு, அன்பு சுருங்கிரு. காரணம் அது மரியாதை கலந்த அன்பு. பிருந்தாவனத்தை விட்டு வெளியில நடக்கக்கூடிய கிருஷ்ணா ராணிகள், துவாரகாவுடைய ராணிகள், இவங்க கூட ஸ்வக்கீய ரசத்தை பரிமாறிக்கொள்றது எப்படின்னா, இது மாதுரிய ரசம் தான், ஆனால் மரியாதை கலந்தது. அப்ப என்ன ஆகும்னா, கிருஷ்ணாவோட ஐஸ்வர்யங்களை பார்க்கும் பொழுது அன்பு சுருங்கி மரியாதை மேலும். இது வந்து ஆக்சுவலி எனக்கு கொடுத்த டாபிக் கோபியர்களோட பிரேமைன்னு சொன்னதுனால நான் அதோட நான் நிறுத்திக்கிறேன். பட் ஆக்சுவலி 5 ரசங்களுக்கு இந்த மாதிரிய பிரீத்தி சங்குச்சிடா உண்டு. சரி, இதே கிருஷ்ணா பிருந்தாவனத்துல கோபியர்களோட அவர் வந்து ஜோக் அடிச்சு பேசுறாரு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. கோபியர்கள் சொல்றாங்க, கிருஷ்ணா நீங்க ஒரு பெரிய ஒரு ஏமாற்றுக்காரர். இதுக்கு முன்னாடி நீங்க ராமாவா அவதரிச்சிருக்கும் பொழுது வாலிய வந்து
7 தாள மரங்களுக்கு பின்னாடி நின்று மறைஞ்சு நின்று அவரை கொன்றீங்க வாலிய. நீங்க ஒரு பெரிய ஏமாற்றுக்காரர், நீங்க ஒரு சீட்டர். கோபியர்கள் இப்படி பேசுறாங்க. அதே மாதிரியே கிருஷ்ணா, நீங்க வாமன அவதாரம் எடுக்கும் பொழுது நீங்க பலி மகாராஜாவை ஏமாத்தி அவற்றிருந்து எல்லா ஐஸ்வர்யங்களையும் பறிச்சுட்டீங்க. ஸோ எங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, கோபியர்கள் சொல்றாங்க கிருஷ்ணாவை பார்த்து, நீங்க ஒரு பெரிய சீட்டர். ஏன்னா இந்த மாதிரி நீங்க ஏமாத்திட்டே இருக்கீங்க நிறைய பேரை. ஆனாலும் இது ஒரு பாட்டே வருது இந்த மாதிரி. ஆனாலும் எங்களுடைய மனம், நீங்க எவ்வளவு பெரிய சீட்டரா இருந்தாலும் எங்களுடைய மனம் உங்களையே சுற்றி சுற்றி வருது. உங்களை எங்களால மறக்க முடியல. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, கோபியர்களுக்கு நல்லா தெரியறது கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் அப்படின்னு. அவர் ராமாவை அவதரிச்சிருக்கார், அவர் வாமனமூர்த்தி அவதரிச்சிருக்கார், எல்லாமே தெரிகிறது. இருந்தாலும் பிரீத்தி சங்குச்சிதா அங்க நடக்கல. ஐஸ்வர்ய சிதிலா. வெளியில பாத்தீங்கன்னா துவாரகா மத்ரோல நடக்கக்கூடிய லீலைகள்ல ஐஸ்வர்ய ஞான பூர்ணம் அப்படி சொல்லுவாங்க. பூர்ணமா இருக்குமாமா ஐஸ்வர்யம் மற்றும் ஞானம். ஆனா இதுல நம்ம தமிழ்ல சிதிலம் அடைந்ததுன்னு சொல்லுவோம். இந்த சிதிலம் அடைந்ததுங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதுல இருந்து நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம். ஐஸ்வர்ய சிதிலம். ஐஸ்வர்யம் சிதிலம் ஆயிருப்பாங்க பிருந்தாவனத்துல மட்டும். ஐஸ்வர்யங்களை காமித்தாலும் கூட அது முக்கியமாக கருத மாட்டார்கள் கோபியர்கள். அவர்களுடைய அன்புதான் மேலும். இப்ப ஸ்ரீமதி ருக்மிணி தேவி கிருஷ்ணரை நீங்க ஒரு பெரிய சீட்டர்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா கோபியர்கள் கிருஷ்ணரை சீட்டர்னு அவங்க கேலி பண்ணி பேசுறாங்க. அண்ட் பிரபுபாதர் எழுதுறாரு, கோபியர்கள் கிருஷ்ணரை கேலி பண்ணி பேசுறது உபனிஷதங்கள் ரொம்ப மரியாதையோடு கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுகின்றன. உபனிஷதங்கள் ரொம்ப மரியாதையோடு கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுகின்றன உபனிஷதங்கள். ஆனா கிருஷ்ணவுக்கு இதை விட ரொம்ப இனிமையா இருக்காம கோபியர்களுடைய கேலி பேச்சு. கோபியர்கள் சர்வசாதாரணமா கிருஷ்ணரை கேலி பண்ணி பேசுவாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பக்தி ரசாமிருத சிந்துல 12 ரசங்கள் நம்ம படிக்கிறோம். இது ஒரு இடத்துல நான் படிச்சேன். 12 ரசங்கள் இல்லையா? தாஸ்யா, சக்யா, வாத்சல்யா, மாதுர்யா அண்ட் சாந்தா. 5 ரசங்கள், 5 பிரதான ரசங்கள், 7 துணை ரசங்கள். ஆனா 7 துணை ரசங்கள்னு பேர் அது. ஆனால் இந்த 5 ரசங்கள் உதயமானதான் அதுக்கு அப்புறம்தான் 7 துணை ரசங்கள் வரும். நீங்க பாத்தீங்கன்னா 7 துணை ரசங்கள்ல கர்வப்படுதல், கோபப்படுதல், கேலி பேசுறது, இது எல்லாமே 7 துணை ரசங்கள்ல வருது. ஸோ இது எல்லாமே 5 ரசங்களுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வருது. பார்க்கறதுக்கு பேர் வேணா துணை ரசங்கள் இருக்கும். ஆனா இது பிரதான ரசம் 5 ரசங்கள். அது வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரும் துணை ரசங்கள். ஸோ இது பேர் தான் ஐஸ்வர்ய சிதிலான்னு சொல்றோம். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யங்களை பார்த்தாலும் கிருஷ்ணரை தன்னுடைய காதலராக மட்டுமே கருதுவார்கள். அவ்வளவுதான். ரைட். நீங்க நம்ம கோபிகா கீதத்துல படிக்கிறோம், பதிசுதான்வயா பிராத்ரு பாந்தவா அதிபிலங்கியதேந்தி அச்சுதாகதா கதிவிதஸ்தவோ கீதமோகிதா கிதவயோஸ்திதா கஸ்யஜேன் விஷி. வெரி பியூட்டிஃபுல் ஸ்லோகம். கிதவான்னு சொல்றாங்க. கிதவானா என்ன? நம்ம கைத்தவ தர்மம் சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தை இருந்தா கிதவா அப்படிங்கிறது. தர்ம புரோச்சித கைத்தவோத்ரா கைத்தவா.
ஸோ இப்போ கிதவா அப்படிங்கிறது அதே அர்த்தம் தான் குறிக்கிறது. ஸோ கிதவான்னு ஏமாற்றுறது. கிதவ யோசிதா, யோசித், பெண்களை எல்லாம் நீங்க ஏமாற்றுவீங்க. அங்கேயும் கிருஷ்ணரை கேலி பண்றாங்க. கிருஷ்ணரை கேலி பண்ணி பேசுறது, கோபியர்கள் கிருஷ்ணரை கேலி பண்ணி பேசுறது கிருஷ்ணருக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், ரசிக்கிற ரகம். காரணம் அதுல ஃபுல்லா மாதுரிய ரசம், குறிப்பாக பறக்கிய பாவம் ஊறி இருக்கிறதுனால கிருஷ்ணர் அதை என்ஜாய் பண்றாரு. இப்போ கோபிகா கீதத்துல என்ன சொல்றாங்க, கிருஷ்ணன் நடு நிசையில, கஸ்தியஜெய் நிஷி, நடு நிசையில கிருஷ்ணா என்ன பண்றாரு, பிருந்தாவன காடுகள்ல புல்லாங்குழல உதறாரு. இந்த புல்லாங்குழல் சவுண்டை கேட்ட உடனே பிரபுபாதர் எழுதுறாரு 10வது காண்டத்துல, கோபியர்கள் என்ன பண்றாங்களாமா, அவங்களுக்கு பத்தி இருக்காங்க, ஹஸ்பண்ட், சுத்தா, குழந்தைகள், சின்ன குழந்தைகள் இருக்காங்க, பிராத்ரு, சகோதரர்கள் இருக்காங்க, பதிசுதான்வையா பிராத்ரு பாந்தவா, இது எல்லாத்தையும், இந்த உறவுகளை எல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணனுடைய அதிவிலங்கியதேந்தி அச்சுதாகதா கதிவிதஸ்தவோ கீத மோகிதம், கீத மோகிதம், கிருஷ்ணாவுடைய புல்லாங்குழலிருந்து வரக்கூடிய அந்த இனிமையான ஓசை, அதுல மயங்கி கோபியர்கள் என்ன பண்றாங்களாமா, தன்னுடைய கணவர், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய சகோதரர், இந்த உறவு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வராங்க. எழுதுவாரு, கோபியர்கள் அப்படி அவசரத்துல வர்றாங்களாமா கிருஷ்ணரை பார்க்கணும்னு நடு திசையில. இது வரும்பொழுது அவங்களுக்கு தெரியலையாமா. சி இது இன்ட்ரெஸ்டிங், பிரேமை உதயம் ஆயிடுச்சுன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்ணுக்கு தெரியாது. எப்பவுமே அப்படிதான். நம்ம ஹிருதயத்துல விதிமுறைகள் உதயமாச்சுன்னா பிரேமைங்கிறது புரியாது. ஹிருதயத்துல பிரேமை உதயமாயிருச்சுன்னா விதிமுறைகள் தெரியாது. நீங்க பார்க்கலாம், கோபியர்கள் அவங்க மேல போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ் கீழே போட்டுறாங்களாமா, கீழே போட்டுக்கூடிய ட்ரெஸ் மேல போட்டுறாங்க. அப்படி எழுதுறாரு, சின்ன குழந்தைகள் மாதிரி அப்படி போட்டுட்டு ஓடி வரங்களாம் கிருஷ்ணரை பார்க்கணுங்கிற அந்த அவசரத்துல. பிரபுபாதர் எழுதுறார், சில கோபியர்கள்னால அப்படி கிளம்புறாங்களாமா கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லி. அப்படி ஓடி வரும்பொழுது அவங்களுடைய மாமியார், கணவர் தடுத்து நிறுத்திடுறாங்களாம், போகக்கூடாது. சில கோபியர்கள் வர முடியல, அவங்க என்ன பண்றாங்களாமா, ரூம்குள்ள போய் கிருஷ்ணரை வந்து தீவிரமா தியானிக்கிறாங்களாம். கோபியர்கள் தீவிரமா தியானிக்கும் பொழுது கோபியர்களுடைய உடம்பு மட்டும் அவங்க இருக்காம, அவங்க கணவர், மாமியார் அவங்க கூட இருக்காங்க, ஆனா ஆத்மா இம்மீடியட்டா கிருஷ்ணனுடைய சங்கத்துக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி எழுதுறாரு. ஸோ இப்படி இவங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்களோ, பிரபுபாதர் ரொம்ப அருமை எழுதுறாரு, கோபியர்கள் வராங்க அப்படி நடு திசையில, தன்னுடைய கணவர், குழந்தைகள், சகோதரர், இந்த உறவெல்லாம் விட்டுட்டு புல்லாங்குழலுடைய ஓசையில மயங்கி அங்க வந்துடுறாங்க. அண்ட் கிருஷ்ணா என்ன சொல்றாரு, கிருஷ்ணா வந்து தர்மத்தை பேசுறாரு, விளையாடுறாரு கிருஷ்ணா கோபியர்களோட, தர்மத்தை பேசுறாரு. ஐயோ, நீங்க வந்து மனமான பெண்கள், நீங்க எப்படி இங்க வரலாம், நானும் ஒரு மனமாகாத பையன், எவ்வாறு நீங்க இந்த மாதிரிய தர்மத்தை விட்டுட்டு இப்படி நடுநித்தியில என்னை பார்க்கறதுக்கு வரலாம், இது தவறு இல்லையா, நீங்க திரும்பி போங்க. கிருஷ்ணன் அப்படி கேலி பேச்சு பேசுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த கோபியர்கள், ஸ்ரீமதி ராதாராணி இவர்கள் கிருஷ்ணா கூட இருக்கக்கூடிய உறவு வந்து முழுக்க முழுக்க தெய்வீகமானது. இதுல துளி கூட ஜடக்கலங்கம் இருக்க முடியாது. காரணம், டெக்னிக்கலி, பிலாசபிக்கலி, தத்துவ ரீதியா பார்த்தீங்கன்னா பிரேமைங்கிறது பொய் அகங்காரம் கலைஞ்சதுக்கு அப்புறம்தான்
பிரேமையே உதயமாகும். பொய் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் பிரேமைங்கிறது உதயமாக முடியாது. அண்ட் அவர்களும் இவர்களோ கோபியர்களோ பிரேமை அடிப்படை, அதுக்கு மேல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் தான் ரசங்கள்னு சொல்றோம். அதுல டாப் மோஸ்ட் ரசம் மாதுரிய ரசத்துல இவங்க இருக்காங்க. அதனால பொய் அகங்காரம் கலைஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரேமை வர்றதுனால இவர்கள் ஜட கண்ணோட்டத்திலேயோ உடல் கண்ணோட்டத்திலேயோ இருக்க முடியாது. அதனாலதான் கோபியர்களுக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் கிருஷ்ணா கூட இருக்கக்கூடிய உறவு துளி கூட ஜடக்களங்கம் இல்லாதது அப்படிங்கிறது முதல்ல நம்ம கன்வின்ஸ் ஆகும். ஸோ அதனால இந்த லீலைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நாம் இதுல இருக்கக்கூடிய நாம் வக்கரமா அதை சிந்திக்க கூடாது, வக்கரமா பார்க்கக்கூடாது, சிந்திக்க கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் பொய் அகங்காரம் இருக்கிறதுனால நாம் இம்மீடியட்டா அந்த ஜட கண்ணோட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதை எச்சரிக்கை செய்வதற்கு தான் முதல்லயே நம்ம இந்த கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம உள்ள போறோம். இந்த கோபியர்கள் இங்க வந்துடுறாங்க. கிருஷ்ணா இந்த மாதிரியா அவங்கள திரும்பி போக சொல்றாரு. நீங்க போங்க, இந்த தர்மத்தை நிராகரிச்சுட்டு வரக்கூடாது, கணவனை விட்டுட்டு எப்படி வரலாம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியர்களை திரும்பி அனுப்புறாரு. கோபியர்கள் என்ன பண்றாங்களாமா, எழுதுறாரு, தலையை குனிஞ்சுக்கிறாங்களாமா. தலையை குனிஞ்சுட்டு அவங்க தன்னுடைய கட்ட வரல்னால தரையில அப்படி வட்டம் போடுறாங்களாம். தன்னுடைய அவங்களால வெட்கம் அப்படி தெரிவிக்கிறாங்க. அதனாலதான் இங்க அவங்க கோபியர்கள் கிருஷ்ணரை திட்டுறாங்க. கிதவ யோசிதா, பெண்களை நீங்க ஏமாற்றக்கூடியவங்க, ஏமாத்துறவங்க. நீங்க நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கஸ்டியஜேன் ரிஷி தஜேன், இந்த நடுநிதியில எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கோசரம் வந்திருக்கோம், நீங்க இப்ப திரும்பி போக சொல்றீங்களா அப்படின்னு அவர்கள் பேசுறாங்க. ஸோ இது ஆக்சுவலி இந்த டாப் மோஸ்ட் ரசம். இதுதான் கிருஷ்ணா கூட இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ரசம். இதை இசோலினஸ் ஆக்சுவலி கௌர் கோவிந்த் சுவாமி ரொம்ப அருமையாக சொல்வார். எப்படின்னு பாருங்க, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த மூடு தான் எடுத்துட்டு இருக்காரு. எப்படின்னு பாருங்க, கம்சன் அக்ரூரர் அனுப்புறார். அக்ரூரர் கம்சனுடைய மினிஸ்டர். அவர் அனுப்புறார், நீங்க போங்க கிருஷ்ணாவும் பலராமரையும் கூட்டிட்டு வாங்க இங்க. ஏன்னா கம்சன் தாய் மாமன். இங்க மல்யுத்த போர்க்களத்துல அவர் ஜஸ்ட் பார்க்கணும், தாய் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அழைப்பு அனுப்புறாரு. அக்ரூரருக்கு தெரிகிறது கம்சன் கிருஷ்ணன் பலராமரை கொல்றதுக்கு தான் இவர் கூப்பிடுறாருன்னு தெரியாது. ஸோ அக்ரூரர் பிருந்தாவனத்துக்குள்ள நுழையிறார். நுழையும் பொழுது கோபியர்கள் தூரத்திலிருந்து பார்க்குறாங்க. யார் இவர், எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இவங்க எல்லாம் யங் கேர்ள்ஸ், சில பேர் மனமானவர்கள், சில பேர் மனம் ஆகாதவர்கள். ஸோ அந்த கலாச்சாரம் இருக்கு, மூத்தவர்களுக்கு முன்னாடி போய் பேசக்கூடாது, பேச முடியாது. அதனால அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. யார் இவர், இவர் எதுக்கு வராரு, இவர் வந்தாருன்னா நம்மளுடைய உயிருக்குயிரான கிருஷ்ணர் பலராமரை இங்கே இருந்து நம்மள்ட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாரு, அதுக்கு தான் வராரு இவரு. ஆனா இது நந்த மகாராஜாவுக்கும் யசோதா மாதாவுக்கு இது தெரிய மாட்டேங்குது. கிருஷ்ணன் இங்கே இருந்து போனா திரும்பி வரமாட்டாருங்கிறது நந்த மகாராஜாவுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி இதை அவங்களுக்கு தெரிவிக்கிறது? இந்த கோபியர்கள்லாம் பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. ஸோ அக்ரூரர் வரார், நந்த மகாராஜாவை பார்க்குறார், யசோதா மாதாவை பார்க்குறார். அண்ட் கம்சன் தாய் மாமா இன்விடேஷன் கொடுத்துருக்காரு கிருஷ்ணன் பலராமர் வர சொல்றது, மாமா வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஸோ நந்த மகாராஜாவும் யதார்த்தமா அனுப்புறாரு. ஓகே, மாமா வீட்டுக்கு கூப்பிடுறாரு கிருஷ்ணன் பலராமரை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பலராமரை அனுப்புறாங்க. ஸோ கிருஷ்ணர் பலராமரும் தேர்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அக்ரூரர் தேர் கிளம்புறது. கோபியர்கள் பார்க்குறாங்க, ஸ்ரீமதி ராதாராணி, கோபியர்கள் இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரியே இந்த அக்ரூரர் கிருஷ்ணன் பலராமரை நம்மள்ட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறாங்க. இவர் அக்ரூரர் இல்ல, இவர் குரூரர் அப்படின்னு எழுதியிருக்காரு. ரொம்ப அருமை, குரூரர் இவரு. ஏன்னா குரூரர்னு எல்லாருக்கும் தெரியும், குரூரம் குரூரம் வருது.
இவர் அக்ரூரர்னு பேர் வச்சிருக்காரு, ஆனா இவர் குரூரர். ஏன்னா கிருஷ்ணர் பலராமர் நம்மளோட உயிருக்கு உயிரானவர், நம்மளை விட்டு பிரிச்சு கொண்டு போறாரு. ஸோ இதுக்கு நம்ம விடக்கூடாது. இப்போ இதுவரைக்கும் மூத்தவர்கள் எல்லாம் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டாங்க, நாம் இனிமே இது பொறுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த கோபியர்கள், ஸ்ரீமதி ராதாராணி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்களா, பிருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு போகக்கூடிய அந்த ரோடுல போய் அவங்க வழியில படுத்துடுறாங்களாம். நீங்க தேர் போறதா இருந்தா எங்களை தாண்டி தான் போகணும், எங்க மேல ஏறித்தான் போகணும் படுத்துடுறாங்க. அண்ட் கிருஷ்ணா வந்து அக்ரூரோட தேர் நிறுத்த சொல்றாரு. அண்ட் கோபியர்களை பார்த்து கிருஷ்ணா பேசுறாரு. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. கோபியர்கள் வந்து கிருஷ்ணா சொல்றாராமா, கிருஷ்ணா ஈசாவாசிமிதம் சர்வம், அத்தனைக்கு ஓனர் கிருஷ்ணா. ஆனா அந்த கிருஷ்ணா என்ன சொல்றாரு கோபியர்கள்ட்ட, ஓ கோபியர்களே, நீங்க என் மேல காமிக்கக்கூடிய இந்த பிரேமை, அன்பு, இந்த மாதுரிய பிரேமை, இதற்கு ஈடு எங்கிட்ட எதுவும் இல்லை, எங்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. வெரி டீப்ங்க, கற்பனையெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு ஈடு எங்கிட்ட எதுவும் இல்லை. ஆனா ஈசாவாசிபுதம் சர்வம், அத்தனைக்கு ஓனர் கிருஷ்ணா. ஆனா அந்த கிருஷ்ணா என்ன சொல்றாரு, எங்கிட்ட எதுவும் இல்லை கையில பதிலுக்கு கொடுக்கறதுக்கு, நான் கடனாளி ஆயிட்டேன், உங்களுடைய மாதுரிய பிரேமைக்கு நான் கடன் பட்டுட்டேன், திரும்பி என்னால் செலுத்த முடியல. அண்ட் அதுக்கு ரிவார்டு கொடுக்குறேன், ஒரு ரிவார்டு நான் கொடுக்குறேன். என்ன ரிவார்டு அப்படின்னா, நீங்க எல்லோரும் என்னுடைய பிரிவுல நீங்க வாடணும், என்னுடைய பிரிவுல நீங்க வாடி அதிலேயே நீங்க வந்து உன்னத ஆனந்தத்தை பெற வேண்டும். இது வந்து ஹிசோலினாஸ் சச்சினந்தன சுவாமி ரொம்ப அருமையா சொல்றாரு. இது ஒரு பேரடாக்ஸ் சொல்றாரு. பேரடாக்ஸ் ஒரு புதிர். சாதாரணமா இந்த உலகத்துல பிரிவு அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், பிரிவுன்னா துக்கம், துக்கம்தான். ஒருத்தரை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கோம், ஒரு நெருங்கிய நபரை நம்ம விட்டு பிரிஞ்சு இருக்கோம்னா அது துக்கம், வருத்தம், இதுதான். ஆனா ஆன்மீகத்துல எப்படியாமா கிருஷ்ணரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஏக்கம்ங்கிறது வெளிப்புற ரீதியா அது துன்பம் மாறி தெரியுமாமா, இம்மீடியட்டா கிருஷ்ணா அவர் கூட தொடர்பு கொள்வார். உள்ளூர கிருஷ்ணா இம்மீடியட்டா அவர் கூட தொடர்பு கொள்வார். அதைத்தான் இங்க கிருஷ்ணா சொல்றாரு கோபியர்களை பார்த்து, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு ஒன்னே ஒண்ணுதான், நீங்க என்னை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்துல நீங்க அதுல உன்னத ஆனந்தத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ இங்க கிருஷ்ணா சொல்றார் கோபியர்கள்ட்ட, ஸ்ரீமதி ராதாராணி இவங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, நான் கூடிய விரைவில் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்ல ஏறி போறார். கோபியர்கள் கிருஷ்ணன் பலராமனுடைய தேரை பின்னாடி வேகமா தொடர்றாங்களாம். தேர் மெதுவா நகர்றது, இவங்களுக்கு பின்னாடியே நகர்ந்து போறாங்க, கூட நடந்து போறாங்க. அண்ட் மெதுவா தேருடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இவர்களால அந்த ஸ்பீடுக்கு ஈடு கட்ட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேர் கோபியர்களுக்கும் இந்த தேருக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து ஜாஸ்தியாயிட்டே போறது. அண்ட் கோபியர்கள் பார்த்துட்டே இருக்காங்களாமா, அந்த தேர் ரொம்ப தூரம் போய் ஒரு புள்ளி மாதிரி ஆயிருந்தாங்க, ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஆயிடுது, அவ்வளவு கேப் ஆயிருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த புள்ளியும் மறைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் வெறும் புழுதி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த கோபியர்கள் எல்லோரும் கிருஷ்ணனுடைய பிரிவுல அவங்க வந்து ஏங்கி உரத்த குரல்ல வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து அவங்க எந்த ஒரு லஜ்ஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, லஜ்ஜை, அந்த எந்த லஜ்ஜையும் இல்லாமல் உரத்த குரல்ல கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. இதை ஆக்சுவலி ஹிஸ் ஹோலினஸ் கௌர் கோவிந்த் சுவாமி அது ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. கோபியர்கள் கிருஷ்ணனுடைய பிரிவில் வாடுறதுனால அவர்கள் வந்து தலையில மலர்கள் சூடுறது இல்லையா, மலர்கள் போட்டு சூட்டிக்கிறது இல்லை. அண்ட் அவர்களுடைய ட்ரெஸ் வந்து கிருஷ்ணன் இருக்கும்பொழுது கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிப்பாங்களாமா கிருஷ்ணனுடைய ஆனந்தத்துக்கோசரம். ஆனா இப்ப கிருஷ்ணா பிருந்தாவனத்தை விட்டு போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த ஏக்கத்துல பிரிவுல அவர்கள் ட்ரெஸ் வந்து சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இப்படி அவர்கள் வந்து கோபியர்கள் கிருஷ்ணனுடைய பிரிவுல ஆழ்ந்திருக்காங்க. இந்த ஒரு மூடு கோபியர்கள் எவ்வாறு கிருஷ்ணனுடைய பிரிவுல வாடுறாங்களோ
அந்த மூட தான் ஆக்சுவலி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிரகிச்சிருக்கார். கிரகித்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய 18 வருட லீலைகள்ல இதையே தெரிவித்தார். புரியல விப்ரலம்ப பாவம் சொல்லி. அதனாலதான் பிரபுபாதர் சொல்லுவாரு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த விப்ரலம்ப பாவம் அப்படிங்கிறது எக்ஸாக்டா கோபியர்கள் ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய இயக்கம். அதே தான் சொல்லுவோம், ரெண்டும் சேம், வித்தியாசம் கிடையாது. ஸோ இப்படி கோபியர்கள் பிருந்தாவனத்துல கிருஷ்ணனுடைய பிரிவிலேயே ஓடுறாங்க. அண்ட் கிருஷ்ணா என்ன பண்றாரு, மதுராவுக்கு போறார், அங்கே இருந்து அதுக்கப்புறம் துவாரகாவுக்கு போயிடுறார், துவாரகாவுடைய ராஜாவாகிறார். கிருஷ்ணா என்ன பண்றாரு, உத்தவரை அனுப்புறாரு, நீங்க போங்க, நீங்க வந்து ஆக்சுவலி கிருஷ்ணா 3 தடவை அனுப்புறாராம். முதல்ல வந்து நாரத முனிவர் அனுப்புறார், அதுக்கப்புறம் பலராமரை அனுப்புறார், அதுக்கப்புறம் உத்தவர் அனுப்புறார். கிருஷ்ணா வந்து கோபியர்களையே நினைச்சுட்டே இருக்காரு. அவர் வந்து துவாரகால இருந்தவர் கூட உத்தவர் அனுப்புறார். உத்தவர் தேர்ல வரார். பிருந்தாவனத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே கோபியர்கள் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. உத்தவர் எப்படி இருப்பாராமா, கிருஷ்ணர் மாதிரியே இருப்பாராம், அச்சு கிருஷ்ணர் மாதிரியே இருப்பாராம். அதே மாதிரி கைகள் வந்து முட்டிக்கு கீழே போகுமா, தூரத்தில் பார்க்கும்போது எக்ஸாக்டா கிருஷ்ண மாதிரி இருப்பாராமா. கோபியர்களுக்கு பயங்கர ஆர்வம், பேர ஆனந்தத்தோடு இந்த உத்தவருடைய தேரை வந்து பல திசைகள்ல இருந்து சூழ்ந்துக்கிறாங்க. பக்கத்துல வந்து பாக்குறாங்க, இவர் கிருஷ்ணர் இல்ல, இவர் வேற ஒருத்தர்னு அவங்களுக்கு தெரிய வருது. அப்படி தெரிஞ்ச உடனே இவர் கிருஷ்ணர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்களாம், விலகி போயிடுறாங்க. இது எப்படி இருந்ததாமா, ஒரு பூ வந்து சூரியன் அஸ்தமா ஆனதுக்கு அப்புறம் பூ இப்படி மூடிக்கும், சூரியன் உதயமான பூ திரும்பி திறந்துக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததாமா. பல திசைகள்ல இருந்து கோபியர்கள் வந்து அப்படி சூழ்ந்துக்கிறாங்க, கிருஷ்ணர் தான் நினைச்சிட்டு தேரை சூழ்ந்துக்கிறாங்க. பக்கத்துல வந்த உடனே இவர் கிருஷ்ணர் இல்ல வேற ஒருத்தர் அப்படியே கிளம்பிடுறாங்களாம். உத்தவர் பாக்குறாராம், என்னடா இது இந்த கேர்ள்ஸ், என்னது ப்ராப்பர் ரிசப்ஷன், அவருக்கு புரியல. இது என்ன ஒரு சரியான உபசரிப்பா, நான் வந்திருக்கேன், பட் இவங்க ஏதோ மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே போயிடுறாங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு உத்தவருக்கு. கிருஷ்ணா உத்தவரை அனுப்பி வைக்கிறார். கோபியர்களுடைய அந்த விரக தாபம், கிருஷ்ணரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இயக்கம் எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறது உத்தவர் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி கிருஷ்ண உத்தவர் அனுப்புறார். ஆக்சுவலி எழுதப்பட்டிருக்கு, உத்தவர் வந்து ஒரு ஞானி பக்தர் தான், நம்ம அது வரைக்கும் ஞானி பக்தராக தான் இருந்தாராம். அண்ட் கிருஷ்ணா வந்து உத்தவருக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் அதை அனுப்பிச்சு வைக்கிறார். என் உத்தவரை ரொம்ப டீட்டெயில்டா அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. பட் நம்மளுடைய ஸ்பெசிபிக் டாபிக் கோபிஸ் லவ்னு சொன்னதுனால அந்த இதுக்கு மட்டும் நான் வரேன். உதவர் வந்து யசோதா மாதாவை பார்த்தார், நந்த மகாராஜாவை பார்த்தார், அந்த சிறுவர்களை பார்த்தார். அதுக்கப்புறம் ஃபைனலி உத்தவர் கோபியர்களை பார்க்கிறார். அண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உத்தவர் வந்து பிருந்தாவனத்துல 2 மாசம் இருந்தாராமா. கோபியர்களை எல்லாம் கூட்டிட்டு அவர் கோவர்தன மலைக்கு சுத்தீவிர கிருஷ்ணா கோபியர்களோட என்னென்ன லீலைகள்லாம் செஞ்சாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் கூட்டிட்டு போய் உத்தவர் கேள்வி கேட்கிறாரு. அண்ட் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இது ஆச்சாரியர்களுடைய விளக்கம், ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம பார்க்க முடியாது. கோபியர்களுக்கு கிருஷ்ணருடைய லீலைகளை ஞாபகப்படுத்தி கோபியர்களை சாந்தப்படுத்துறோம். இதான் ஒரே வழி. கிருஷ்ணருடைய லீலைகளை மேலும் மேலும் ஸ்மரணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆசுவாசம் ஆகிறது. இப்படியாக உத்தவர் 2 மாதங்கள் வந்து கோபியர்கள் ஸ்ரீமதி ராதாராணி கூட அங்க இருக்கார். அப்ப பாக்குறார், கோபியர்கள்லாம் என்ன பண்றாங்களாமா, அங்க இருக்கக்கூடிய பிருந்தாவனத்திற்குரிய தமால மரம் வந்து பிளாக்கா இருக்குமாமா. பார்த்தா கோபியர்களுக்கு எப்படி தெரியுமாமா, கிருஷ்ணர் போலே தெரியுமாமா. ஏன்னா கிருஷ்ணவும் பிளாக்கா இருக்கிறதுனால
தமால மரணத்தை பார்த்த உடனே கிருஷ்ணதான் தெரிஞ்சுட்டு கோபியர்கள் ஸ்ரீமதி ராதாராணி இவங்கெல்லாம் போய் தமால மரத்தை இறுக்கி அணைச்சு போகலாம். இதெல்லாம் பார்க்கிறார் உத்தவர். வாவ், இந்த கோபியர்கள் மற்றும் ஸ்ரீமதி ராதாராணி இவர்களுக்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய இந்த பிரேமை எவ்வளவு வசதியானது அப்படிங்கிறது அவருக்கு புரியுறது. அவர்கள் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகளை பார்த்து பேசுறாங்களா அவங்க, கிருஷ்ணாவை பார்த்தீங்களா? அண்ட் அங்க இருக்கக்கூடிய வண்டுகளை தூது விடுறாங்க. நம்ம பார்க்குறோம் ஸ்ரீமத் பாகவத் இந்த சாப்டர், வண்டுகளை தூது விடுறாங்க. நீங்க போய் மத்ரால இருக்கக்கூடிய கிருஷ்ணாவை பத்தி செய்தி தெரிஞ்சுட்டு அப்படின்னு அனுப்புறேன். இதெல்லாம் பார்க்கணுன்னு உத்தவருக்கு புரியுறது. 14 லோகங்களையும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியான கேர்ள்ஸ் இந்த கோபியர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறது உத்தவருக்கு புரிய வருது. ஒரு வருஷன் உத்தவர் திரும்பி கிருஷ்ணாட்ட கோபியர்களுடைய கவலைக்கிடமான நிலையை எடுத்து சொல்றாருன்னு ஒரு வருஷன். இன்னொரு வருஷன் என்ன அப்படின்னா, உத்தவர் அங்கிருந்து வரவே இல்லையாமா. உத்தவர் என்ன பண்றாராமா, கோபியர்கள் கிருஷ்ணர் மேல இவ்வளவு பிரேமையா, அண்ட் 14 லோகங்களும் இவங்க தான் மிகவும் அதிர்ஷ்டசாலியான பெண்கள். அதனால இவர்களுடைய பாத தூசி என் மேல் விழட்டும், அப்பொழுதுதான் எனக்கு அந்த கிருஷ்ணர் மேல அந்த பிரேமை எனக்கு வரும், இவர்களுடைய பாத தூசி எனக்கு கிடைக்கட்டும் சொல்லி உத்தவர் அங்கிருந்து வரலையாம. பிருந்தாவனத்திலேயே செடி கொடிகளா புல் பூண்டா உக்காந்துக்கிறாரு. இவர்கள் என் மேல நடந்து போகட்டும், செடி கொடிகளா இருந்தோன்னா புல் பூண்டா இருந்தேன்னா என் மேல நடந்து போனா அவரோட பாத தூசி என் மேல படட்டும் சொல்லி உத்தவர் அங்கேயே உக்காந்துக்கிறாராமா. அதனாலதான் நம்ம பிருந்தாவனத்துல இங்க கோவர்தன மலை பிரதட்சிணம் பண்ணும்பொழுது நீங்க பார்க்கலாம், உத்தவ குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தவ குண்டு அங்க உத்தவர் இந்த மாதிரிதான் அங்க உட்கார்ந்துருக்காரு. இந்த கோபியர்கள் ஒரு தடவை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் இந்த புருஷோத்தம மாசத்துல இந்த அற்புதமான லீலைகளை ஸ்மரணம் செய்யறதுனால நாம் என்ன செய்யறோம், கிரீடா தியானம். கிரீடா தியானம், கிரீடான்னா லீலைகள். இந்த லீலைகளை ஸ்மரணம் செய்கின்றோம். அதுதான் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். நீங்க கோவர்தன மலை பிரதட்சிணம் பண்ணும்பொழுது ஒரு இடம் இருக்கு, அங்க நாவல் குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. நாவல் குண்டு. நாவல் குண்டு என்னன்னா, ஒரு தடவை ஒரு கோபிக்கு ஒரு சிந்தனை இருந்ததாங்க. என்ன சிந்தனை? ஓ, நம்மளுடைய கிருஷ்ணா ஓல்டாகி உடம்பெல்லாம் தளர்ந்து போய் அவர் தலைமுடியெல்லாம் நரைச்சு போய் அவர் குச்சி வச்சு அப்படி நின்று இருந்தாருன்னா எவ்வளவு மோசமா இருக்கும். இப்பொழுது எவ்வளவு கிருஷ்ணா எவ்வளவு அழகா இருக்கார், எவ்வளவு யங்கா இருக்கார். ஆனால் ஓல்டு ஆயிட்டாருன்னா இதெல்லாம் நடக்குமே கிருஷ்ணாவுக்கு. தலைமுடி நிறைச்சு போய் முதுகெல்லாம் கூன் போட்டு உடம்பெல்லாம் தளர்ந்து போய் இதெல்லாம் நடக்குமே கிருஷ்ணாவுக்கு. ஓ, கிருஷ்ணாவுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கோபி அழறாங்களாம். அழறது எப்படி இருந்ததாமா, கண்கள் இருந்து சும்மா டிராப் வரலையாமா, கண்ணீர் அப்படி வரலையாமா. இருக்கிற தீனபந்து ரொம்ப அருமையா சொல்லுவார். கண்கள் இருந்து சும்மா டிராப் வரலையாமா, சிரிஞ்சு வச்சு அடிச்ச மாதிரி தண்ணி வருதாம் கண்கள் இருந்து கண்ணீர். இதை கேட்ட உடனே பக்கத்துல ஒரு கோபி, எதனால நீ அழற அப்படின்னு கேட்கறாங்களாம் இந்த கோபிட்ட. இந்த கோபி சொல்றாங்களாமா, இப்படிதான் கிருஷ்ணா ஓல்டு ஆயிட்டாருன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் அப்படின்னு அதை நினைச்சு, ஐயோ அவருக்கு அது வரக்கூடாதேன்னு நினைச்சிட்டு நான் அழறேன்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டு அந்த கேட்ட கோபி அவங்களும் அழறாங்க. இப்படியே ஒவ்வொரு கோபியும் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தரும் அழறாங்களாமா. கண்கள்ல இருந்து குளம் மாதிரி தண்ணி வருதாம். அதனால ஸ்ரீமதி ராதாராணி கேட்கறாங்க, என்னாச்சு, ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? எல்லாரும் இதை சொன்ன உடனே ஸ்ரீமதி ராதாராணியும் இதை கேட்டு அவங்களும் அழறாங்க. கிருஷ்ணா ஓல்டு ஆயிட்டா என்ன பண்றது, அதை நினைச்சா நம்மளால தாங்க முடியல அப்படின்ட்டு எல்லாரும் அழறாங்க.
ஸோ இன்க்ளூடிங் ஸ்ரீமதி ராதாராணி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கிருஷ்ணன் வர்றார். கிருஷ்ணன் கேட்கிறார், என்ன கோபியர்களே, ஏன் எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க, என்ன காரணம்? ஸ்ரீமதி ராதாராணி உட்பட எல்லாரும் சொல்றாங்களாமா, நீங்க ஓல்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆகுமே, முதுகெல்லாம் கூன் போட்டு தலையை நரைச்சு போய் உடம்புலாம் தளர்ந்து போய் இந்த மாதிரி ஆகுமே, இது உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு நாங்க வருந்துறோம், அழறோம் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் உடனே என்ன பண்றாராமோ, இவர்கள் அழுது அழுது அழுது, ஏன்னா கோபியர்கள் பிரபுபாதர் எழுதுறாரு, 3 விதமான கோபியர்கள் இருக்காங்களாமா பிருந்தாவனத்துல. முனிச்சாரி கோபீஸ், ஸ்ருதிச்சாரி கோபீஸ் அண்ட் நித்திய சித்தா கோபீஸ், 3 விதமான கோபியர்கள் இருக்காங்க. இவங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க. நித்திய சித்தா கோபீஸ்னா கோலோக பிருந்தாவனத்தின் கீழே இறங்கி வராங்க, கிருஷ்ண லீலைகள் செய்யும் பொழுது அவங்களும் கீழே இறங்கி வராங்க. முனிச்சாரி கோபீஸ் யாரு அப்படின்னா, ராமச்சந்திர பகவான் தண்டகாரண்ய ஃபாரஸ்ட் வழியா போகும்பொழுது முனிவர்கள் அங்கிருந்த தபஸ்யா செஞ்சிருக்கக்கூடிய முனிவர்கள் ராமாவுடைய அழகை பார்த்துட்டு அவர் கூட மாதுரிய ரசத்தை பரிமாறிக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க இந்த முனிவர்கள். தென் ராமச்சந்திர பகவான், அது உங்களுக்கு அடுத்த யுகத்துல நான் பகவான் கிருஷ்ணவாக அவதரிக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் என் கூட இந்த மாதுரிய ரசத்தை பரிமாறிக்கொள்ள முடியும், அப்பொழுது நீங்க கோபியர்களா வருவீங்க அப்படின்னு ராமச்சந்திர பகவான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாக்கு கொடுக்குறாரு. அவர்கள் தான் முனிச்சாரி கோபீஸ்ன்னு சொல்றாரு பிரபுபாதர். அண்ட் ஸ்ருதிச்சாரி கோபீஸ், ஸ்ருதிச்சாரி கோபீஸ் யாருன்னா, ஸ்ருதி உபனிஷதங்கள் வேதங்கள் இவங்கள்லாம் கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுறாங்க. இவர்கள்லாம் கோபிய ரூபம் எடுத்து கிருஷ்ணனுடைய லீலையில இவர்களும் பங்கு கொள்றாங்க. இப்படி பிருந்தாவனத்திற்குரிய கோபியர்கள் அன்லிமிட்டடாகும். இவர்கள் எல்லோரும் இப்படி அழறதுனால அவங்க கண்ணில இருந்து வரக்கூடிய கண்ணீர் ஒரு குளம் ஆயிருதாங்க. கிருஷ்ணா இதை கேட்டுட்டு, ஓ உங்களுக்கு என் மேல் இவ்வளவு அன்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அந்த குளத்துக்குள்ள குதிச்சிடறாங்க. அந்த குளத்துக்குள்ள குதிச்சு குளிச்சுட்டு வெளியே வராராமா. கிருஷ்ணா வந்துட்டு என்ன சொல்றாராமா, நீங்க எல்லோரும் எனக்கு இந்த மாதிரி ஓல்டேஜ் வந்துருவோன்னு நினைச்சிட்டு நீங்க அழுதீங்க இல்லையா, உங்களுடைய அன்பினால வந்த கண்ணீர், அதுல நான் குளித்ததுனால நான் என்றுமே இளமையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணா. கிருஷ்ணா கோபியர்களுக்கு இந்த வாக்கு கொடுக்குறாரு, நான் என்றுமே இளமையா இருப்பேன், நீங்க அதனால கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுவாரு. அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு நாவல் குண்டுன்னு சொல்லுவோம். இப்பவும் நம்ம கோவர்தன மலை பிரதட்சணம் பண்ணும்பொழுது அந்த நாவல் குண்டு ரீசெண்டா கிருஷ்ணாவுடைய கருணையினால அந்த இடத்துக்கு போய் பார்க்க முடிஞ்சுது. ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கோபியர்கள்ல ஸ்ரீமதி ராதாராணி ஒரு சைடு, ஒரு விங்னு சொல்லுவோம், இன்னொரு சைடு சந்திராவளி ஒரு விங் சொல்லுவோம். எனக்கு ஒரு மூத்த பக்தர் எனக்கு ஒரு ஷேர் பண்ணார். அவர் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் சந்திராவளிக்கும் கிருஷ்ணா கூட இருக்கக்கூடிய உறவு எப்படின்னா, ஸ்ரீமதி சந்திராவளி எப்படின்னா கிருஷ்ணருக்கு கம்ப்ளீட்டா கீழ்ப்படிவாங்க. கிருஷ்ணா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. அவங்களும் மாதுரிய பிரேமையில தான் இருக்காங்க. ஆனா கிருஷ்ணா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்களாம், எதிர்த்து பேச மாட்டாங்க. நான் உங்களை சார்ந்தவள் அப்படிங்கிற மூடாம சந்திராவளிக்கு. ராதாராணிக்கு மூடு எப்படியாமா, அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கோபியர்கள் அவங்களுக்கு என்ன மூடுனா, கிருஷ்ணா எங்களை சார்ந்தவர் அப்படியா. சந்திராவளிக்கு எப்படி, நாங்கள் கிருஷ்ணரை சார்ந்தவர்கள், கிருஷ்ணா என்ன சொன்னாலும் நாங்க அப்படியே எதுப்போம். ஆனா ராதாராணியோட மூடு மமத்துவம் சொல்றாரு ஸ்ரீல விஸ்வநாத தாக்கூர். மமத்துவம் இந்த நீங்க பாத்தீங்கன்னா வாத்சல்ய பாவம் மற்றும் இந்த மாதுரிய பாவம், இந்த 2 இதுல மட்டும்தான் ஸ்ரீல விஸ்வநாத தாக்கூர் பிடிச்சி சொல்றாருன்னா, இந்த மமதா துணிக்குமா. மமதான்னா என்னுடைய கிருஷ்ணா அப்படின்னு. ஏன்னா அதனுடைய லவ், அந்த பிரேமை அவ்வளவு திக்கா இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வருமாமா, கிருஷ்ணரை ப்ரொசஸ் பண்ணுவாங்க. கிருஷ்ணா என்னுடைய கிருஷ்ணா. அது மாதுரிய பிரேமையில
குறிப்பா ஸ்ரீமதி ராதாராணியை சார்ந்திருக்கிற கோபியர்கள் அவங்களுக்கு எப்படின்னா, கிருஷ்ணா எங்களை சார்ந்தவர், நாங்க சொன்னதை கிருஷ்ணா கேட்கணும் அப்படி. அதனால கிருஷ்ணரை பல நேரங்கள்ல கேலி துணி பேசுவாங்களாமா, கிருஷ்ணரை திட்டுவாங்க, உரிமையோட எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சந்திராவளி குரூப்ல நீங்க அதை பார்க்க முடியாது. சந்திராவளி குரூப்ல எப்படின்னா, கிருஷ்ணர் கேஸ் இருந்து ரொம்ப பணிவா இருப்பாங்களாமா, எந்த எதிர்த்து பேசுவாங்க, ருக்மிணி தேவி மாதிரியே. ஸோ இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தடவை நம்ம வந்து இவன் வர்ஷானால நீங்க பார்க்கலாம், மோர் குடிர்னு ஒரு இடம் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணாட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க வரணும், இந்த இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு அவங்க சமிக்ஞை சொல்றாங்க. சமிக்ஞைனா சிக்னல், சிக்னல் கொடுத்துருவாங்க ராதாராணிக்கு, சரி கிருஷ்ணாவுக்கு. கிருஷ்ணா எஸ் இந்த டைம்ல நான் வந்துடுறேன். ஆனா அங்க ராதாராணி முன்னாடியே இருக்காங்க, கிருஷ்ணா அங்க கொஞ்சம் லேட்டா வர்றாரு. கிருஷ்ணா லேட்டா வந்ததுனால ராதாராணிக்கு கோபம் வருது. இதுதான் நம்ம வந்து இந்த கோபம் வர்றது, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 7 துணை ரசங்கள்ல இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் நம்ம சொன்னோம், துணை ரசங்கள்ங்கிற பேர் வேணா துணை செகண்டரி அப்படிங்கிற மாதிரி வரலாம், ஆனால் 5 பிரதான ரசங்கள் உதயமான மட்டும்தான் இந்த துணை ரசங்கள் வரும், இல்லைன்னா வர முடியாது. குறிப்பா நீங்க ராதாராணியுடைய விங் அந்த கோபீஸ்ல பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் மேல கோபம் காமிக்கிறது, கிருஷ்ணரை கேலி பண்றது, இதெல்லாமே நீங்க பார்க்கலாம். ஆனால் நீங்க சந்திராவளி குரூப்ல இது கிடையாது. இங்க ராதாராணிக்கு கோபம், இவ்வளவு லேட்டா வர்றீங்க, கிருஷ்ணா வந்துட்டாரு, கிருஷ்ணாவை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ராதாராணி, ஏன் கிருஷ்ணா லேட்டா வந்தாரு? ராதாராணி சொல்றாங்களாமா, கிருஷ்ணா உன்னை விட இந்த மயிலே எவ்வளவு வசதி. கிருஷ்ணா சொல்றாரு, என்னது இப்படி பேசுறடி, என்னோட மயில் வசத்தியா? ராதாராணி சொல்றாங்களாமா, ஆமா உன்னை விட இந்த மயில் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடும் அட்லீஸ்ட், அதனால மயில் உன்னோட வசதி இருக்கு. கிருஷ்ணா சொல்றாராமா, சரி நான் மயில் மாதிரி டான்ஸ் ஆடி காமிக்கிறேன் பார். கிருஷ்ணா வந்து வளைஞ்சு 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 மயில் மாதிரி டான்ஸ் ஆடுறாரு. ராதாராணி சொல்றாங்க, பத்தாது கிருஷ்ணா, உன்னுடைய டான்ஸும் மயிலுடைய டான்ஸும் ஈடே கட்ட முடியாது, பத்தாது. கிருஷ்ணா தன்னுடைய முழு டேலண்டை யூஸ் பண்ணி மயில் மாதிரியே வளைஞ்சு 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 டான்ஸ் ஆடுறாங்க. இப்படி டான்ஸ் ஆடும்போது ராதாராணி தன்னையவே மறந்து போய் அவங்களும் மயில் மாதிரியே டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து மயில் மாதிரியே டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு பேர் தான் மயூர நிருத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. மயூர நிருத்யா, நிருத்யான் நடனம். இதெல்லாம் மேலிருந்து கந்தர்வர்கள் தேவர்கள்லாம் மலர்கள் தூவி இதை வந்து புகழறாங்களாமா, கிருஷ்ணாவும் ராதாராணியும் இந்த மயில் மாதிரி டான்ஸ் ஆடும். சில நேரங்கள்ல இப்படி கிருஷ்ணா இந்த மாதிரி லேட்டா வரும்பொழுது கோபியர்கள் என்ன செய்வாங்களாமா, கிருஷ்ணாவை துரத்துவாங்க, போங்க போங்க வரக்கூடாது, நீங்க ஏன் இப்படி லேட்டா வந்தீங்க, எங்களுடைய நாயகி ஸ்ரீமதி ராதாராணி இவங்களை நீங்க வந்து ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மற்ற லலிதா விசாகா மற்ற கோபியர்கள்லாம் கிருஷ்ணரை துரத்துவாங்களாம், விரட்டுவாங்களாம். இத ஸ்ரீல ஜெயதேவ கோஸ்வாமி எழுதியிருக்கார். கீத கோவிந்தத்துல ஒரு பாட்டு வருது, நான் சின்ன வயசுல இதெல்லாம் பாடியிருக்கேன். அவர் சொல்றார், யாகி மாதவ யாகி கேசவ அப்படின்னு அர்த்தம். யாகி மாதவா யாகி கேசவா, ஓ மாதவா கேசவா போங்க போங்க வரக்கூடாது, இங்க நீங்க துரத்துறங்களாம். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது அவ்வளவு இன்டென்ஸ் அன்பாங்க, அவ்வளவு தீவிர அன்புனால இது வந்து சில நேரங்களில் கோபமா ரூபம் எடுக்கும், கோபமா ரூபம் எடுக்கும், கிருஷ்ணரை துரத்துவாங்க. இதுக்கு பேர் தான் கேவல பிரேமான்னு சொல்லுவாங்க. கேவல பிரேமன்னா துளி கூட ஐஸ்வர்யம் கலக்காத பிரேமம், அதனாலதான் அது பேர் கேவல பிரேமா. அதனாலதான் சில விஸ்வநாதர் சொல்றாரு, ஐஸ்வர்ய சிதிலம் பேர், சுத்தமா ஐஸ்வர்யம் கலக்காத பிரேமம். ஆல்சோ இதுக்கு எப்படி சொல்லுவாங்க, விஸ்வம்ப மாதுரியான்னு சொல்லுவாங்க. சம்பிரம மாதுரியான எப்படின்னா, கிருஷ்ணாவுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்த உடனே அன்பு சுருங்கிறது, அதான் பிரீத்தி சுருங்கிச்சிட்டா. ஆனா பிருந்தாவனத்துல எப்படி
கிருஷ்ணனுடைய ஐஸ்வர்யங்களை பார்த்தாலும் கூட இவங்க அன்பு சுருங்காம அப்பயும் கிருஷ்ணரை கேலி பண்ணி பேசுவாங்க. கிருஷ்ணரை கேலி பண்ணி பேசுவாங்க, கிருஷ்ணரை விரட்டுவாங்க. அண்ட் அதனாலதானே ஸ்ரீல ஜெயதேவ கோஸ்வாமி பாடுறார், அந்த பாட்டு பாடுறார் இல்லையா, தேகி பல்லவ பத பல்லவ உதாரம், தேகி பத பல்லவ உதாரம். தேகின குடும்பம் உங்களோட பாதத்தை கிருஷ்ணருடைய தலையில வைக்கிற மாதிரி எழுதுறாரு ஜெயதேவ கோஸ்வாமி. ஜெயதேவ கோஸ்வாமிக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது? அவர் அப்படிப்பட்ட ஆச்சாரிய இந்த ரியலைசேஷன் அவருக்கு வருது. அதனால நீங்க 24 பாட்டு கீத கோவிந்தத்துல ஒரு பாட்டு இந்த மாதிரி இருக்கு, யாகி மாதவ யாகி கேசம், கிருஷ்ணர் போங்க போங்கன்னு விரட்ட. ஸோ இப்படி கிருஷ்ணனுடைய லீலைகள் நிறைய சொல்லலாம். கோபியருக்கு கூட இந்த லீலைகள். ஒன் மோர் லீலா, நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி மற்ற கோபியர்களோட அவங்க வந்து இந்த தயிர், அதுக்கப்புறம் வெண்ணெய், இதெல்லாமே பானையில எடுத்துட்டு தலைமையில வச்சுட்டு அப்படி போவாங்க. அப்படி போகும் பொழுது நீங்க வர்ஷானால பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய இடம் இருக்கு. அதாவது எங்க பார்க்கலாம்னா, வர்ஷானா நம்ம எல்லாரும் போய் தரிசனம் செய்வாங்க ஸ்ரீமதி ராதாராணியுடைய அந்த பிளேஸ. அதுக்கப்புறம் அங்கிருந்து போகணும். ஒரு குறுகிய இடம் இருக்கு. அந்த இடம் விட்டீங்கன்னா 2 மலை இருக்கும். 2 மலை இப்படி வரும். 2 மலை வரும்போது ஒருத்தர் தான் நடக்க முடியும். நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும், 2 பேர் கூட போக முடியாது ஒரே சமயத்துல. அவ்வளவுதான் குறுகிய இடைவெளி. அந்த இடத்துல இவங்க கோபியர்கள்லாம் ஸ்ரீமதி ராதாராணி இவங்கெல்லாம் இந்த தயிர் பானை வெண்ணெய் இதெல்லாம் தூக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. அது போயிட்டு இருக்கும்பொழுது கிருஷ்ணன் என்ன பண்றாரு, தலையில முண்டாசெல்லாம் கட்டிக்கிறாரு. தலையில முண்டாசெல்லாம் கட்டிட்டு, ஏன்னா கிருஷ்ணாவோ அப்ப 5 வயது குழந்தை அந்த மாதிரிதான். அவர் தலையில முண்டாசெல்லாம் கட்டிட்டு நல்லா ஒட்டு மீசை வச்சுக்கிறாரு. ஒட்டு மீசையில வச்சுட்டு அந்த கரெக்டா அந்த குறுகிய இடைவெளிக்கிட்ட அவர் நின்றுறாரு. நின்றுட்டு நீங்க இப்படி இடத்துக்கு கடந்து போறீங்க, டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் கட்டினாதான் இங்க இருந்து நீங்க நகர முடியும். கோபியர்கள் பேசுறாங்க, ராதாராணி பின்னாடி நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க டாக்ஸ் கட்டணும். கோபியர்கள் கேட்கிறாங்க, என்னது புதுசா திடீர்னு டாக்ஸ் வந்து கேட்கறீங்க? யார் உங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி டாக்ஸ் கட்டுறதுக்கு? இது எங்களுடைய ரிஷபானு மகாராஜா, அவரான வைசியர்களுடைய ராஜா. இந்த இடத்துக்கு எதுக்கு, எங்க இருந்து யாருக்கு டாக்ஸ் கட்டணும்? புதுசா எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க? தென் கிருஷ்ணா வந்து அந்த வரி வசூலிக்கக்கூடிய அந்த ஒரு வீரர் மாதிரி அப்படி முண்டாசெல்லாம் கட்டிட்டு அப்படி கட்டு மீசையை வச்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, இல்ல டாக்ஸ் கட்டணும்னு புதுசா இப்ப ரூல் வந்திருக்கு, நேற்றுக்கு தான் வந்திருக்கு இந்த ரூல். அதனால நீங்க டாக்ஸ் கட்டினா இங்க நகர முடியும். சரி, தென் கோபியர்கள், இல்லைன்னா உங்களை நான் போக விட மாட்டேன் நான். ஏன்னா கோபியர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த தயிர் வெண்ணெய் மோர் இதெல்லாம் பானையில எடுத்துட்டு போய் அந்த பக்கம் சேல்ஸ் பண்றதுக்கோசரம் போறாங்க. ஸ்ரீமதி ராதாராணி அதை போறாங்க. இது அவங்களோட ரெகுலர் தொழில் மாதிரி அது. ஏன்னா வைசியர்கள் இல்லையா. சரி, எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு கேட்கறாங்க கோபியர்கள். கிருஷ்ணா பேசுறாரு, எவ்வளவு டாக்ஸ்னா, கடைசியில ஒரு பொண்ணு நிக்கிறாங்க பாருங்க, அந்த பொண்ணு அவங்களுடைய கண்ணுக்கு வந்து 100 வராகன் லிஸ்ட் போடுறாரு. அவங்களுடைய மூக்கு ரொம்ப கூர்மையா ரெய்ஸ்ட் நோஸ், அந்த மூக்கு அழகான மூக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு 150 வராகன். அவங்களுடைய தாமரை போன்ற ஒரு அழகான முகம், கவர்ச்சிகரமான முகம், அதுக்கு 250 வராகன். இப்படியே வரிச்ச லிஸ்ட் போடுறாரு. இந்த வரி வசூலிப்பவர் பெரிய லிஸ்ட் போட்டு இந்த அமௌண்ட், இந்த வராகன், அந்த காலத்துல வராகன் தான் கால்குலேஷன், வராகன் சொல்லுவோம். இந்த வராகன் இவ்வளவு வராகன் நீங்க கட்டணும். அந்த பொண்ணு இங்க இதை தாண்டி போகணும்னா இவ்வளவு வராகன் நீங்க டாக்ஸ் கட்டினா தான் நீங்க தாண்டி போக முடியும். எடுத்து வைங்க. கோபியர்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. கோபியர்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க, ஒரு யாரு அப்படின்னு. மேலையும் கீழையும் பாக்குறாங்க. கிருஷ்ணா வந்து தன்னோட இடுப்புல வந்து புல்லாங்குழல் சொருகியிருக்காரு. அது வந்து நல்லா மூடி இருக்காரு, ஆனா கொஞ்சோண்டு அந்த புல்லாங்குழல் வெளியில தெரியுது.
கொஞ்சோண்டு வெளியில தெரிஞ்ச உடனே இந்த கோபியர்கள்லாம் கூர்ந்து கவனிக்கிறாங்க. உடனே ராதாராணிக்கு சைகை காமிக்கிறாங்க, கிருஷ்ணா தான் அப்படின்னு. தென் எதுவும் சொல்றது இல்லை. என்ன சொல்றாங்க, சரி நீங்க நாளைக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு டாக்ஸ் கட்டுறோம், வரி கட்டிடுறோம், இன்னைக்கு மட்டும் விட்டுருங்க, நாளைக்கு உங்களுக்கு டாக்ஸ் கட்டிடுறோம். தென் இவங்கள கோபியர்கள் போறதை விட்டுறாரு. கிருஷ்ணன் உடனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து, வா ஒண்டர்ஃபுல், நாளைக்கு நம்மளுக்கு பெரிய விருந்து, டாக்ஸ் கட்டியே ஆவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விசில் அடிச்சுட்டு ஜாலியா குதிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஏமாத்திட்டு வந்த கோபியர்கள் அப்படின்னு. அடுத்த நாள் வராங்க. கிருஷ்ணன் வந்து வழக்கம் போல குண்டாசு கட்டிட்டு கட்டி மீசை வச்சுட்டு அவர் வராரு. எங்க டாக்ஸ் வரி கட்டணுமே, எங்க நான் லிஸ்ட் கொடுத்தேன் இல்லையா, நாங்க டாக்ஸ் கட்டுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபி ஒரு பெரிய தடி எடுத்துட்டு வர்றாங்க. தடி எடுத்துட்டு வந்து, நீங்க அந்த பொண்ணுடைய மூக்குக்கு 150 வராங்க கேட்டீங்க இல்லையா, இந்தாங்க வாங்க அப்படின்னு அடி கொடுக்குறாங்க. இன்னொரு கோபி வராங்க, ஓ நீங்க அந்த கண்ணு, அந்த பொண்ணுடைய கண்ணுக்கு 100 வராங்கன்னு கட்டுன்னு சொன்னீங்க இல்லையா, இந்தாங்க அடி. இப்படி சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. கிருஷ்ணா ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேருந்து எல்லாரும் ஓடுறாங்க. கிருஷ்ணரும் மற்ற சிறுவர்களும் அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. இதுக்கு பேர் தான் தான் கேலி காட். தான் கேலி காட்னா தான்ங்கிற டாக்ஸ் கேட்ட இடம், அது ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி கொஞ்ச தூரம் போன உடனே தான் நிவாரண் காட்னு இருக்கு. தான் நிவாரண் காட்னா தானம், டாக்ஸ் கொடுத்த இடம், அதான் அந்த குச்சியை வச்சு அடிக்கிறது. ஸோ இப்படி கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான இந்த மாதுரிய பிரேமையை வந்து நாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன், பட் டைம் ஆயிடுச்சு. நான் இங்க முடிச்சுக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்குங்களா? டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? அதாவது கோபியர்கள் வந்து கிருஷ்ணர் பகவானா தெரிஞ்சுக்கலையா? ஆக்சுவலி இவங்க கேட்கறாங்க இந்த கேள்விய, இது அதுக்கு மேல. அதாவது பகவான் கிருஷ்ணா பகவான்கிறது தெரிந்தாலும் அவர்களுடைய அன்பு, மாதுரிய பிரேமை, கிருஷ்ணரை காதலராக பாவித்தல் அப்படிங்கிற அந்த பிரேமை திக்கம், ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அதனால வேற எந்த ஒரு அடையாளத்தையும் கிருஷ்ணர் மேல திணிப்பதற்கு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால ஒரு சைடு கிருஷ்ணா பகவான் அப்படிங்கிறது தெரிந்தாலும் அவர்கள் கிருஷ்ணர் உடனே மரியாதை செலுத்துறது இதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. கிருஷ்ணரை மரியாதையோடு வழிபாடு செய்வதை விட கிருஷ்ணர் மேல அன்பை தெரிவிப்பதுதான் ஹை கிளாஸ், மிக உயர்ந்த வழிபாடு. கிருஷ்ணரும் அதைத்தான் விரும்புறாரு. ஓகே மாதாஜி, ரைட்? நமக்கு எல்லாருக்கும் நம்ம அதை காப்பி அடிக்க முடியாது. கிருஷ்ணரை வந்து நான் காதலராக பாவிக்கிறேன் அப்படிலாம் நம்ம வந்து காப்பி அடிக்க முடியாது. முன்னாடியே சொன்ன மாதிரியா பிரேமை அப்படிங்கிறது பொய் அகங்காரம் கலைஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரேமைங்கிறதே உதயமாகிறது. அதனால நமக்கு எல்லாருக்கும் இப்போ உடல் கண்ணோட்டம் பொய் அகங்காரம் கலையாததுனால நாம வந்து இப்ப இந்த மாதுரிய பிரேமை இதெல்லாம் வந்து நம்ம எனக்கு அடைஞ்ச மாதிரியே நம்ம காப்பிலாம் அடிக்க முடியாது. அது அப்படி பண்ணினா அது சமூகத்துல தொந்தரவு ஏற்படுத்தும். ஓகே மாதாஜி, ரைட்? பதில் சொல்லிட்டேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. கடவுள் அந்த குண்டம் சொன்னீங்களா, அந்த குண்டம் வந்து எங்க, எந்த இடத்துல? நாவல் குண்டு, ரைட்? அதானே கேக்குறீங்க? நாவல் குண்டு கோவர்தன மலை பிரதட்சணம் பண்ணும்போது பார்க்கலாம். கோவர்தன மலை பிரதட்சணம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி, சந்தேகம், டவுட்ஸ், கமெண்ட்ஸ்? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப ரொம்ப ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. பிருந்தாவன் லீலைகள் ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது. கூட்டிட்டு போயிட்டீங்க கோவர்த்தன் மலைக்கு, பர்சனாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கோவர்த்தன் பரிக்கிரமா பண்ண மாதிரி இருந்தது.
தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண. ஓகே, தேங்க்யூ. வாஞ்சா தேங்க்யூ வெரி மச். கல்பத்தருப்யஸ்ய கிருபா பதிதானாம் கல்பானாம் பாவரி வைஷ்ணவே வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் நாளை சந்திக்கலாம் எல்லாரும். நாளைக்கு கிருஷ்ணலீலை. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா.